ஆனா என்னை பொறுத்தவரை 2024க்கு பிறகு ஒரு திராவிட கட்சி நிச்சயமாக இருக்காது. என்னன்னே தெரியாம ஒன்னு ப்ரூஃப் வச்சு கையில பேசணும். அண்ணாமலை ப்ரூஃப் இல்லாம கையில பேசுறாரு. 2024 தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது. 1 லட்சம் ஓட்டு காணாம போனதுன்னு சொன்னது அண்ணாமலை. அதே மாதிரி அவரும் அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் மாதிரியே இந்த வேட்பாளரும் காணாம போயிடுவார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதிமுகவின் முக்கிய நிர்வாகியான காயத்ரி ரகுராம் அவர்கள் நம்முடன் உள்ளார்கள். மேடம், இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுக அலுவலகத்தில் கூடுகின்ற முதல் கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அவர் வந்திருக்காரு. இந்த கூட்டத்தில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது? இந்த கூட்டம் எதுக்கான இந்த கூட்டம் இங்கே நடக்கப்பட்டது? முதல்ல நான் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அதனால ஐயா அவர்களோட ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு நான் வந்தேன். அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட ஆசீர்வாதமும் புரட்சி தலைவி அம்மாவோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வந்தேன். அதே சமயத்தில் இப்போது அவர் ஒரு நல்லபடியான ஒரு கூட்டம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்குமா ஒரு நல்ல நாள் அன்னுமா மீண்டும் யார் யாரெல்லாம் போட்டிட்டாங்க, யார் யாரெல்லாம் இது அவர் கேதர் பண்ணிக்கிறார், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேலை செஞ்சவங்களுக்கும் வாழ்த்து சொன்னார். நல்லபடியாக போச்சு அப்படின்றது ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு வர்றது அவர் இது பண்ணார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூரில் 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லை அப்படின்றத அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்கார். பிரச்சாரத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா 1 லட்சம் வாக்காளர்கள்ன்றது ஒரு அடிச்சு விட்ட ஒரு நம்பர். என்னன்னே தெரியாம ஒன்று ப்ரூஃப் வச்சு கையில பேசணும். அண்ணாமலை ப்ரூஃப் இல்லாம கையில பேசுறாரு. ஸோ ப்ரூஃப் இல்லாம கையில பேசும்போது அவர் எந்த மாதிரி ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. ஸோ அதனால பொய் சொல்றது தவிர அவருக்கு வேற எதுவுமே தெரியாது. ஸோ அதனால அவரை பெருசா நம்ம பொருட்டா எடுத்துக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் இன்னைக்கு முஸ்லிம்ஸ் மைனாரிட்டிஸ் பத்தி ரொம்ப தப்பா பேசியிருக்காரு. அந்த சர்ச்சைக்குரிய பேச்சு இன்னைக்கு எல்லாருமே கண்டனம் கொடுத்துருக்காங்க. அதுவும் எங்கள் மாண்புமிகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்கள் இதுக்கு கண்டனம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான். அதேமாதிரி பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை குறிப்பாக சொல்லியிருக்காரு, அந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவு இந்த பின்பு அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போகணுன்னாரு ஒரு மேடையில். இன்னொரு மேடையில் அதிமுகன்ற ஒரு கட்சி டிடிவி தினகரன் தான் அதுக்கு தலைவர் பொதுச் செயலாளர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துக்கு இடம் அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? அதாவது காணாம போகும் சொல்லிட்டு கடைசியில் இன்னைக்கு 1 லட்சம் ஓட்டு காணாம போனதுன்னு சொன்னது அண்ணாமலை. அதே மாதிரி அவரும் அந்த 1 லட்சம் வாக்காளர்கள் மாதிரியே இந்த வேட்பாளரும் காணாம போயிடுவார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ காணாம போனவங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? நம்ம தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் காணாம போனவங்களை பற்றி.